நீ இல்லாம இந்த ஒரு மாசமா வீடே வெறிச்சுன்னு இருந்துச்சுமா. அத்தை நல்லபடியா குணமாகி நடக்க ஆரம்பிச்சது நிம்மதியா இருக்கு. ஆமாம்ப்பா, ஓடி ஆடி வேலை செய்தவங்க ஒரே இடத்தில் இருக்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டாங்க. உனக்கு என்னைக்குமா பரீட்சை? இன்னும் 10 நாள் இருக்குப்பா. சரி, அதிகம் வேலையை இழுத்து விட்டுக்காம நீ படிமா. சீதாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. சரிப்பா, படிச்சு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். இல்லாட்டி சரத்தாத்தான் கோவிச்சு பாரு. படிக்கிறது கூட உனக்காக இல்லை போல இருக்கு. சரத் தம்பிக்கு பயந்துக்கிட்டு தான் படிக்கிற போல இருக்கு. ஆமாம்ப்பா, அப்படியும் வச்சுக்கலாம். அப்புறம் அவர் கேலி பண்ணுவாருப்பா. அங்கிருந்த ஈசி சேரில் சாய்ந்தபடி அமர்ந்து கொள்கிறார் வாசுதேவன். மல்லிகை சரத்தை எடுத்து லக்ஷ்மியின் படத்தில் இருந்த காய்ந்த மாலைகளை எடுத்துவிட்டு அதை போடுகிறாள். அப்பா, அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையப்பா? ஆமாம்மா, பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அவளை பார்த்துட்டு இருந்தாலே பசி தாகம் மறந்துடும். புண்ணியவதி, சுமங்கலியாக போய் சேர்ந்துட்டா. சரிப்பா, நான் போய் கொஞ்ச நேரம் படிக்கிறேன். வந்து தோசை ஊற்றி தரேன். அவசரம் இல்லைம்மா, மெதுவா வாம்மா. கண்களை மூடிக்கொள்கிறார் வாசுதேவன். லக்ஷ்மி, வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்றுக்கத்தான் வேணும்னு உன்கிட்ட சொல்வேன். ஆனா இப்ப என்னால நடைமுறைப்படுத்த முடியலை. மாதங்கி மாசமா இருக்கா. நமக்கு பேரன் பிறக்க போறான். ஒரு வார்த்தை ஆசையா, அப்பா நீங்க தாத்தாவாக போறீங்கன்னு சொல்லி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். என் குரல் கேட்டதும் போனை வச்சுட்டாளே லட்சுமி. சாந்தி நம்ம குழந்தை, மாதங்கியின் தங்கை. இதை என்னாலும் மாதங்கி கிட்ட என்னால சொல்ல முடியாது. நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையை நான் கலங்கப்படுத்த மாட்டேன் லட்சுமி. நீ தெய்வமாக உன் மகள் மனசில் வாழ்ந்துகிட்டு இருக்க. எனக்கு அது போதும். என்னை அவ உதாசீனப்படுத்தினாலும் நான் அதை தாங்கிக்கத்தான் வேணும். இப்ப எனக்கு சாந்தியின் வாழ்க்கை தான் முக்கியம். ஒரு நல்லவன் கையில் அவளை பிடிச்சு கொடுக்கும்போதுதான் உனக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம் நிறைவேறும். அப்பா, தூங்கிட்டீங்களா? தோசை ஊத்திட்டேன், சாப்பிட வாங்கப்பா. சாந்தி அழைக்க எழுந்து கொள்கிறார். மாதம் 7. மேடிட்ட வயிறு அவள் தாய்மையை வெளிப்படுத்த தாயாக போகும் பூரிப்பில் மலர்ந்து நிற்கிறாள் மாதங்கி. அம்மா, என்னையும் நீ இப்படித்தானே உன் கருவில் தாங்கியிருப்ப? ஒவ்வொரு நிமிடமும் என் அசைவை உணர்ந்து மனதில் பூரித்து தாய்மையின் வேதனைகளை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு பெற்றெடுத்து உன் அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்த்து ஆளாக்கி இந்த நிமிஷம் உன்னை நினைக்கும் போது உன்மேல் நான் வச்சிருக்கும் அன்பு பன்மடங்காக பெருகுதுமா. நான் தாயாகி என் குழந்தையை சுமந்திருக்கும் இந்த நிமிடம் என் தாயை முழு மனசாக உணர்கிறேன். இப்ப உன் மடி சாய நீ இல்லாம போயிட்டியேம்மா. நீ தெய்வமாக நினைச்சு வாழ்ந்த அப்பா எனக்கு வேண்டாதவராக மாறிட்டாருமே. மது, என்ன யோசனை? டிவி பாட்டுக்கு ஓடுது, நீ கண்மூடி உட்கார்ந்துருக்க. உடம்புக்கு எதுவும் செய்தா? இல்லைங்க, இந்த மாதிரி சமயத்தில் எங்க அம்மா அருகில் இல்லையே, உலகத்தை விட்டு போயிட்டாங்களேன்னு மனதில் ஏக்கமும் தவிப்பும் வருதுங்க. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கேன் மது. அவளை தன் மார்பில் சாய்த்து அன்போடு தலையை கோதுகிறான். மாதங்கி, நான் அத்தை பேசுறேன். எப்படி அத்தை இருக்கீங்க? என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும், நீ எப்படிமா இருக்க? உடம்பு நல்லா இருக்கா? டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்கப் போறியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. உங்க உடம்பு நல்லா இருக்கா? நான் தான் 2 மாசத்துக்கு முன்னால கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டேன். மாவு கட்டு போட்டு 1 மாசம் ரெஸ்ட்ல இருந்தேன். இப்ப சரியாயிடுச்சும்மா. ஏனத்தை இது முன்னாலே என்கிட்ட சொல்லல? ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே, யார் உதவிக்கு இருந்தா? நீ மாசமா இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் இதை சொல்லி உன்னை சங்கடப்படுத்த விரும்பலம்மா. இப்ப என்ன, அதான் சரியாயிடுச்சே. சரத்தும் நம்ம சுமதியும் என்னை நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அவளிடமும் சுந்தரிடமும் சகஜமாக நீண்ட நேரம் பேசியவள் திருப்தியாக போனை வைக்கிறாள். சரத், விஷயத்தை இப்போ சொல்லக்கூடாது. நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்கட்டும், அப்புறம் சொல்லலாம். நிச்சயம் மாதங்கியின் கோபம் குறைந்துவிடும். அவசரப்பட்டு இப்பொழுது பேசி மாசமாக இருக்கும் அவள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது. யசோதா மனதில் எண்ணிக்கொள்கிறாள். ஹலோ அங்கிள், நான் சரத் பேசுறேன். சாந்தி 10th எக்ஸாம் பாஸ் ஆயிட்டா. 400 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. இப்போதான் ரிசல்ட் நெட்டில் பார்த்தேன். ஈவினிங் அம்மாவோடு வரேன். சாந்தியை ஸ்வீட்டோடு காத்திருக்க சொல்லுங்க. மனமெல்லாம் சந்தோஷம் பெருக, அம்மா சாந்தி, நீ பாஸ் ஆயிட்டியாம், சரத் போனில் சொன்னாருமா. அப்பாவிடம் ஓடி வருகிறாள். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான்ப்பா. 400 மார்க் எடுத்திருக்கியாம். சாயந்தரம் அம்மாவோடு வீட்டுக்கு வரேன்.
சாந்தியை ஸ்வீட் பண்ணி வைக்க சொல்லுன்னு சொன்னாருமா. மலர்ந்த முகத்தோடு வாசுதேவனை பார்க்கிறாள். அத்தானுக்கு பிடிச்ச பால்கோவா செய்துடுறேன். இப்போ முதலில் போய் சர்க்கரை எடுத்துட்டு வா, உன் வாயில் போடுறேன். உன் வாழ்க்கை இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் இனிப்பாக இருக்கட்டும். நீ மேலும் மேலும் முன்னேறி நல்லபடியாக வாழணும் சாந்தி. அவள் வாயில் சர்க்கரை போட்டவர் அன்போடு அவளை ஆசீர்வதிக்கிறார். யசோதாவும் சரத்தும் கூடை நிறைய பழங்களுடன் வர, வாங்க சம்பந்தி. வாப்பா சரத், உன் முயற்சியால் சாந்தி பாஸ் பண்ணிட்டா. உங்கள் கால் இப்போ பூரண குணமாயிடுச்சா சம்பந்தி? நான் நல்லா குணமாயிட்டேன். எங்கே சாந்தியை காணும்? உள்ளிருந்து வெட்கம் கலந்த புன்னகையோடு அவர்களை நோக்கி கையில் பால்கோவா ஏந்திய கிண்ணங்களுடன் வந்தாள். இந்த இளஞ்சிவப்பு நிற ஷிஃபான் சேலையில் எளிமையான அலங்காரத்தில் முகம் பிரகாசிக்க தன் முன் நிற்கும் சாந்தியை காதல் மேலிட பார்த்தான். கங்க்ராச்சுலேஷன் சாந்தி, 4 மாசத்தில் நீ படித்து பரீட்சை எழுதினது பெரிய விஷயம். புன்னகையோடு பார்க்கிறாள். ஆமாம் சாந்தி, நீ உண்மையில் திறமைசாலி. அதற்கான வாய்ப்புகள் இல்லாததால் இப்படி இருந்துட்ட. இனிமேல் என்ன, உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. நீ நல்லா வருவ. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதமத்தை. இந்தாங்க பால்கோவா எடுத்துக்கோங்க. கிண்ணங்களை எடுத்து அவர்களிடம் கொடுக்கிறாள். சரத்திடம் கொடுக்கும்போது அவள் காதில் மட்டும் விழும்படி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க சாந்தி. கிசு கிசுக்க வெட்கத்தில் முகம் குங்குமமாக சிவக்க தலை தாழ்த்தி கொள்கிறாள். இந்த சந்தோஷ சமாச்சாரத்தோடு நானும் ஒரு சந்தோஷ சமாச்சாரம் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சொன்னவள் சாந்தியை பார்க்க வேகமாக உள்ளறையை நோக்கி சாந்தி செல்ல, சாந்தி நீ ஏன் உள்ள போற? நீயும் இங்கே இருக்கலாம். உன்னை பற்றி தான் பேச போகிறேன். சிரிப்புடன் யசோதா சொல்ல, இல்லை அத்தை, நீங்கள் பேசுங்க, நான் அப்புறமா வரேன். புரியாமல் அவர்களை பார்க்கிறார் வாசுதேவன். என்ன விஷயம் சம்பந்தி? 2வது முறையாக உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறது? ஆமாம், என் 2வது மகன் சரத்திற்கு உங்கள் மகள் சாந்தியை பெண் கேட்டு வந்திருக்கேன். ஒரு கணம் அதிர்ச்சியில் இடத்தை விட்டுறது. ஆமாம், என் 2வது மகன் சரத்திற்கு உங்கள் மகள் சாந்தியை பெண் கேட்டு வந்திருக்கேன். ஒரு கணம் அதிர்ச்சியில் இடத்தை விட்டு எழுந்து கொள்கிறார். நீங்க நிஜமாகத்தான் சொல்றீங்களா? ஏன், இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? சாந்தியின் அன்பான குணம், அவளது பொறுமை, அடக்கம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் என் மகன் சரத்தின் மனசிலும் சாந்தி இடம் பிடிச்சிட்டா. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அன்பான உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது பெத்தவங்களோட கடமை இல்லையா? அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். அங்கிள் உட்காருங்க. நானே நேரடியாக கேட்குறேன். சாந்தியை நான் மனதார விரும்புகிறேன். அவள் என் மனைவியாக வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். அம்மாவும் சாந்தி தன் மருமகளாக வரணும்னு விருப்பப்படுறாங்க. இதில் சாந்திக்கும் முழு சம்மதம். இப்போ உங்கள் பதிலைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரத் மாதிரி ஒரு நல்ல பிள்ளை என் சாந்திக்கு மாப்பிள்ளையாக வர்றது பெரிய கொடுப்பனை. உங்களுக்கு உண்மையில் பெரிய மனசு. என் மகளே என்னை ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் சாந்தியின் பிறப்பை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அவள் நல்ல உள்ளத்தை மதித்து அவளை மருமகளாக்கி கொள்ள நினைக்கிறீங்களே. என் சாந்தி ரொம்ப கொடுத்து வச்சவ. சந்தோஷ குரலில் பேசியவர் அடுத்த கணம் முகம் சோர்ந்து போகிறார். என்ன சம்பந்தி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சாந்தி என் பெண்ணாக என் வீட்டில் சந்தோஷமாக இருப்பா. அவ உங்க மகள். அது மட்டும் எனக்கு போதும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நமக்கெல்லாம் சம்மதம் என்றாலும் மாதங்கி என்ன சொல்வான்னு தெரியலையே. அவ புகுந்த வீட்டில் சாந்தி வாழ்க்கைப்பட சம்மதிப்பாளா? அவளுடைய சம்மதம் கிடைக்காட்டி இதை நாம் எப்படி செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க, மாதங்கி ரொம்ப நல்ல பொண்ணு. ஏதோ அவளால் காலம் கடந்து நீங்கள் வெளிப்படுத்தின இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல, அவ்வளவுதான். அதுக்காக சரத் சாந்தியை விரும்புகிறான்னு தெரிஞ்ச பிறகு நிச்சயம் தடை சொல்ல மாட்டா. அவள் குழந்தன் மேலே அவளுக்கு அதிக பாசம். சாந்தி சரத் கல்யாணம் மூலமாக மாதங்கியின் கோபமும் மறைஞ்சி உங்களோடு சேர்ந்துடுவா. சாந்தியையும் தன் தங்கையாக ஏற்றுப்பா. இது நிச்சயம் நடக்கும். குழந்தை பிறக்கட்டும். என் பேரன் பிறந்த கையோடு இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை நானே பேசுகிறேன். தாயான மகிழ்ச்சியில் மாதங்கியும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துடுவா. ஒன்று மட்டும் நிச்சயம் சம்மந்தி, மாதங்கியின் சம்மதம்தான் இதில் முக்கியம். அவ மனசு மாறி சாந்தியை ஏற்றுக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைத்த கயல்விழி வாசலில் அப்பாவும் மகனும் பேசி கொண்டிருக்க அவர்களிடம் வந்தாள். மாமா சாப்பிட வாங்க. நீங்களும் வாங்க.
மணியாகலையா? பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி யாரை பற்றி பேசுகிறீங்க? எல்லாம் நம்ம சாந்தியை பற்றி தாம்மா. நல்ல பொண்ணு. கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை காண்பிச்சிட்டாரு. சரத் ரொம்ப நல்ல பையன். அவன் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்க பிரியப்படுறாங்கிற சங்கதியே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வாசு சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு போனான். சாந்திக்கு நான் நினைச்சபடி நல்ல இடத்துல கல்யாணம் நடக்க போகுது, என் கடமையெல்லாம் நல்ல விதமாக முடிய போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். அப்பா, மாதங்கி இவங்க உறவே வேண்டாம்னு வாய் வார்த்தை கூட பேசாம இருக்கா. அவ சாந்தியை கல்யாணம் பண்ண சம்மதிப்பாளா? அவ கல்யாணம் பிரச்சனை இல்லாமல் முடியுமா? ஏன்பா அப்படி நினைக்கிற? மாதங்கி என்ன விரோதியா? ஏதோ அப்பா செயலால் கொஞ்சம் கோபம், அதுக்காக அப்பா மகள் இல்லைன்னு ஆயிடுமா? அவளே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்ப பாரேன். என் மனசிலும் அந்த பயம் இருக்கத்தான் செய்துமாம்மா. நாம் எல்லோரும் பேசி மாதங்கியை சரி பண்ணணும். சாந்தி பாவம், வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் பார்க்காதவ. அவளுடைய சிறு வயது பருவம் வருவையிலும் கஷ்டத்திலும் தான் போயிருக்கு. இனியாவது அவளுக்கு நல்ல வாழ்வு அமையட்டும். மாமாவுக்கு இதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். நீ சொல்றது சரிதான் கையல். வாசுதேவன் இந்த கல்யாணத்துக்கு மனதார சம்மதம் சொன்னாலும் மாதங்கியின் முழு சம்மதம் கிடைச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டான். மாதங்கியை மீறி அவன் நிச்சயம் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டான். அதனால் சாந்தியின் நல்வாழ்க்கை முழுக்க முழுக்க இந்த மாதங்கியின் கையில் தான் இருக்கு. சரி, நாம் நல்லதையே நினைப்போம். எழுந்து வாங்கப்பா, சாப்பிடலாம். விஸ்வம் எழுந்து கொள்ள அவனை பின்தொடர்ந்து பத்னியும் கயல்வழியும் உள்ளே செல்கிறார்கள். அம்மா, அன்னிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காம். இப்பதான் 5 நிமிஷம் முன்னால அண்ணன் சொன்னாரு. அப்புறமா உங்ககிட்ட பேசுறதாக சொன்னாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. உனக்கு பேரன் பிறந்துட்டாமா? சரத்தின் குரலில் சந்தோஷம் வழிகிறது. அந்த கடவுள் தாயையும் சேயையும் நல்லபடியா காப்பாத்திட்டாரு. என் பேரன் இந்த உலகை பார்க்க வெளியே வந்துட்டான். அவன் 100 வயசுக்கு நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழட்டும். சொன்னவள், நான் போய் சுவாமி விளக்கேத்துறேன். நீ இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை உடனே அங்கிள் கிட்ட சொல்லுப்பா. சுவாமி படத்தின் முன் விளக்கேற்றி கண்ணில் நீர் மல்க கையெடுத்து கும்பிடுகிறாள் யசோதா. என் பேரனை கையில் எடுத்து கொஞ்சி கண்ணார பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கல. தனியா இருக்கிற அந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு நீ தான் சாமி துணையா இருக்கணும். என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. என் பேரனை நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நல்லபடியா வாழ வைப்பா. மனமுருகி வேண்டுகிறாள் யசோதா. வாசலில் அமர்ந்திருக்கும் வாசுதேவனிடம் வருகிறாள் சாந்தி. மழை பெய்து எங்கும் ஈரமாக இருக்க வாசலில் படர்ந்திருந்த முல்லை கொடியிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக கீழே விழுகிறது. மழையில் நேற்று பூக்களை பறிக்காததால் தரையில் எங்கும் பூக்கள் சிதறி இருக்க அதையே பார்த்தபடி அமர்ந்திருப்பவரை பார்க்கிறாள். என்னப்பா பார்க்குறீங்க? நேற்று மழை விடாமல் பெய்ததால் பூ பறிக்க முடியாம போச்சு. இல்லாட்டி பறிச்சு நெருக்கமாக கட்டி அம்மா படத்துக்கு போட்டு இருப்பேன். இப்ப எல்லாம் கீழே கிடக்கு. சொன்னவள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பவரை பார்க்கிறாள். அப்பா, வருத்தமாக இருக்கீங்களே. அக்காவுக்கு குழந்தை பிறந்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் உங்ககிட்ட அவங்க பேசலை. அந்த வருத்தமாப்பா? உங்க பேரன் பிறந்ததை நீங்களே சந்தோஷமா அக்கா கிட்ட கேட்கலாமே. நீங்க பேசுங்கப்பா. ஆதரவாக பேசியபடி அவர் அருகில் அமர்ந்து கொள்கிறாள். இல்லம்மா, மாதங்கிக்கு என் மேல் இருக்கிற கோபம் இன்னும் தீரலை. எனக்கு பேரன் பிறந்த விஷயத்தை சொல்லக்கூட அவ பிரியப்படலை. நான் பேசினா நிச்சயம் அவ பேச மாட்டா. அது எனக்கு தெரியும். என் கவலையெல்லாம் உனக்கும் சரத்துக்கும் திருமணம் செய்து வைக்க அவ சம்மதிக்கணுமேன்னு தான் இருக்குமா. சரத் மாதிரி ஒரு நல்ல கணவன் உனக்கு அமையிறது கஷ்டம். உன்னை அவ தங்கையாக ஏற்றுக்கிட்டு உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணுமேங்கிற கவலை தான் என் மனசை வாட்டுதுமா. கவலைப்படாதீங்கப்பா. அத்தையும் சரத் அத்தானும் பேசி எப்படியும் அக்கா கிட்ட சம்மதம் வாங்கிடுவாங்க. உங்கள் பேரனுடன் அவங்க கல்யாணத்துக்கு புறப்பட்டு வருவாங்க. நீங்கள் நினைச்ச மாதிரி என் கல்யாணம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்கும். உன் வாய் முகூர்த்தம் நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டுமா. என் மனசில் இருக்கிற பெரிய பாரம் நீங்கும். அப்பா, சுந்தரம் அத்தான் இமெயிலில் குழந்தையோட ஃபோட்டோவை அனுப்பியிருக்காராம். சாயந்தரம் அதை பிரிண்ட் போட்டு எடுத்து வரதாக சரத்தா தான் ஃபோனில் சொன்னாருப்பா. அப்படியா? என் பேரனை நான் பார்க்க போறேனா? எங்கேயோ கை காலை உதச்சிட்டு படுத்திருக்கிற பேரனை பார்க்க முடியலையே, கொஞ்சம் முடியலையேன்னு கவலைப்படுற மனசுக்கு அவன் ஃபோட்டோவை பார்க்க கொடுத்து வச்சிருக்கே. சரத் வரட்டும், நான் என் பேரனை பார்க்கிறேன். குரல் நெகிழ பேசினார். குழந்தைக்கு பால் கொடுத்து படுக்க வைத்தவள் டெலிஃபோன் ஒலிக்க, யாருன்னு பாருங்களேன். சுந்தரத்தை நோக்கி குரல் கொடுத்தாள்.
செல்போனில் நம்பரை பார்த்தவன், இந்தியா ஃபோன், உன் செல்லுக்குத்தான் வந்திருக்கு, இந்தா பேசு. அவளிடம் ஃபோனை கொடுத்தான். மாதங்கி, நான் கயல் பேசுகிறேன். அண்ணி, நல்லா இருக்கீங்களா? குழந்தை எப்படி இருக்கா மாதங்கி? நல்லா இருக்கானா? குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டு நானும் அவரும் சுந்தரத்துக்கிட்ட பேசினோம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு உன்கிட்ட பேசலாம்னு இருந்தேன். என் மருமகன் என்ன சொல்கிறான்? நல்லா இருக்கான் அண்ணி. ராத்திரியில் தான் தூங்க விடாமல் நை நைன்னு அழறான். அவங்க அப்பா தான் கண் விழிச்சு பார்த்துக்கிறாரு. நான் நல்லா தூங்குறேன். வாய் விட்டு சிரிக்கிறாள் மாதங்கி. உன் சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாளாச்சு மாதங்கி? குழந்தையோடு இந்தியாவுக்கு எப்போ வர? இன்னும் 6 மாதம் போகட்டும் அண்ணி, வரேன். அண்ணா எப்படி இருக்காங்க? மாமா நல்லா இருக்காங்களா? எல்லோரையும் விசாரிக்கிற, அப்பாவை பற்றி கேட்க மாட்டேங்கிறியே மாதங்கி. ப்ளீஸ் அண்ணி, அவரை பற்றி பேசாதீங்க. என் மனசே நொறுங்கி போகுது. மாதங்கி, உலகத்தில் நடக்காத தப்ப மாமா செய்திடலை. ஏதோ இளமை வேகம் தவறு பண்ண தூண்டி இருக்கலாம். செய்த தப்பை திருத்திக்கத்தான் இப்போ சாந்தியை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நாம் அதை ஏற்றுக்கத்தான் வேணும். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் அத்தை கால் உடைஞ்சி படுக்கையில் இருந்தப்ப என் அக்கா இருந்து பணிவிடை செய்ய வேண்டியது. அவ சார்பில் அவ தங்கச்சி நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி சாந்தி தான் 1 மாதம் பக்கத்திலேயே இருந்து எல்லா உதவிகளும் செய்து அவங்கள பார்த்துக்கிட்டா. மாதங்கி பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருக்க, எல்லோருக்குமே சாந்தியை ரொம்ப பிடிச்சு போச்சு மாதங்கி. இப்போ நீ வந்து பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டு போவ. அவ தோற்றமெல்லாம் மாறி அப்படியே உன்னை போல நேர்த்தியாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு தேவதை மாதிரி இருக்கா. பிரைவேட்டாக 10வது படித்து பாஸ் பண்ணிட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தாற் போல அவளது அன்பான குணமும் அழகும் சரத்துக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க மாதங்கி. அதிர்ச்சியில் மாதங்கிக்கு பேச்சே வரவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமாம் மாதங்கி, உன் அத்தைக்கும் முழு சம்மதம். மகனோட விருப்பத்தை நிறைவேற்ற ஆவலாக இருக்காங்க. அவங்களே உன்கிட்ட இதை பத்தி பேசுவாங்க. இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்த பிறகு நீ ஒருத்தி மட்டும் ஏத்துக்காம இருக்கிறது நல்லதில்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீயும் மறந்துட்டு சாந்தியை உன் தங்கையாக ஏத்துக்கணும். உன் அப்பா கிட்ட பழையபடி அன்போடு பழகி அவர் மனசை குளிர வைக்கணும். ப்ளீஸ் மாதங்கி, இது உன் அண்ணியின் அன்பான வேண்டுகோள். என்ன மாதங்கி, யார் ஃபோனில் இவ்வளவு நேரம் பேசின? என்கிட்ட எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்க? உங்க அம்மாவுக்கு காலில் அடிபட்டப்ப யார் உதவிக்கு இருந்ததாக சொன்னாங்க? வேற யாரு? சரத்தும் வேலைக்காரி சுமதியும் தான் பார்த்துக்கிட்டதா சொன்னாங்க. ஏன் கேட்குற? அந்த சாந்தி 1 மாசமும் நம்ம வீட்டில் இருந்து அத்தையை கவனிச்சுக்கிட்டாலாம். பரவாயில்லையே, அந்த பெண்ணுக்கு அவ்வளவு நல்ல குணம் இருக்கா? உடம்பு முடியாம படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு பணிவுடை செய்ய நிறைய பொறுமை வேணும். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை இப்ப பாராட்டு பத்திரம் வாசிக்க சொல்லல. இதை அவங்க நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் நீதான் மது. நீ அவங்க மேல கோபமா இருக்க. தேவையில்லாமல் இதை சொல்லி உன்னை மேலும் கோபப்படுத்த வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படியா? எங்க வீட்டிலேயே அந்த கேடு கெட்டவளை சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். இப்ப அவ உங்க வீட்டிலையும் கால் எடுத்து வச்சுட்டா. 1 மாசம் நம்ம வீட்டில் தான் இருந்திருக்கா. போகட்டும் விடும் மது. 1 மாதம் தானே இருந்துட்டு போனா, அதுவும் அம்மாவுக்கு உதவி தானே பண்ணியிருக்கா. நமக்கு பிடிக்காட்டி எல்லோரையும் இருக்க சொல்ல முடியாது இல்லையா? 1 மாசம் இல்லை, இனி பர்மனண்டா நம்ம வீட்டுக்கு வரப்போறா. என்ன சொல்ற மது? ஆமாங்க, உங்க தம்பி சரத்தும் அவளும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்களாம். உங்க அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். நீ என்ன சொல்ற மது? உனக்கு யார் சொன்னா? கையாளண்ணி தான் சொன்னாங்க. எல்லோரும் ஒன்னா சேர்ந்துட்டோம், நீயும் சாந்தியை உன் தங்கையாக ஏத்துக்குன்னு சொல்றாங்க. சுந்தரம் மாதங்கியை பார்த்தான். இங்கே பாருங்க, இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. யாரோ ஒருத்திக்கு முறை தவறி பிறந்த அவளை என்னால தங்கையாக ஏத்துக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்தில் துளியும் இஷ்டமில்லை. நான் வாழ வந்த வீட்டில் அவளும் வாழணும்னு நினைச்சா நான் இனி அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பிறந்த வீடுதான் இல்லை, புகுந்த வீடும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு உங்க அம்மா தம்பி பெருசுன்னு நினைச்சா நீங்க தாராளமா போகலாம், வரலாம். உங்க உறவுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். கோபமாக பேசும் மாதங்கியை பார்த்தான். எதுக்கு மது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுற? இப்ப என்ன உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்க? அம்மா முதலில் இது விஷயமா பேசட்டும், அப்புறம் முடிவு பண்ணுவோம். நீ அமைதியா இரு. குழந்தை முழிச்சிட்டான் பார். எழுந்து கொண்டவள், உங்க அம்மா என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, என் முடிவு இதுதான். இந்த கல்யாணத்தில் எனக்கு துளியும் சம்மதமில்லை.
வேகமாக உள்ளே போகிறாள். கதையின் தொடர்ச்சி நாளை